வணக்கம் நேயர்களே. மிகப்பெரிய சக்தி ஆயுதத்தை பற்றி மகாபாரதத்தில் வருகிறது. இந்திரனுக்கு தன்னுடைய கவச்ச குண்டலங்களை கொடுத்ததன் மூலமாக கர்ணனுக்கு சக்தி ஆயுதம் வந்து சேர்கிறது. இந்த சக்தி ஆயுதம் யாரை குறிவைத்து எய்யப்படுகிறதோ அவருக்கு மரணம் நிச்சயம். சாவிலிருந்து தப்பிக்கவே முடியாது. போர் நடக்கிறது. கர்ணனும் சேனாதிபதி ஆகிவிடுகிறார். அவருடைய துரோணருடைய படையிலே இவர் ஒரு புறம் சேனாதிபதியாக இருக்கிறார். சண்டை பயங்கரமாக நடக்கிறது. அசுரர்களின் தலைவனாகிய பீமனுடைய பையனாகிய கடோத்கஜன் இடும்பிக்கு பிறந்தவர். கடோத்கஜன் எல்லா வீரர்களையும் போட்டு அழிச்சு நொட்டிக்கு பின்னி எடுக்கிறார். ரத்த காயத்தோடு தான் எல்லாரும் ஓடுறாங்க வர்றாங்க. துரியோதனையும் அடித்து நொறுக்கி போடுறார். துரியோதனை ரத்த காயத்தோடு ஓடி வந்து கர்ணன்கிட்ட, கர்ணா ஏதாவது பண்ணு, அந்த கடோத்கஜனை கொல்லு அப்படிங்கிறார். நான் கடோத்கஜன் கொல்றதுக்கு சக்தி ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேன், அதை அர்ஜுனனுக்கு கொல்றதுக்காக மட்டுமே வச்சிருக்கிறேன், வேற எதுக்காகவும் அதை விட மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா வேற வழி இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கடோத்கஜன் என்னையவே கொன்றுவான் அப்படின்னு துரியோதனை வருத்தப்படுறான். அப்படி சொல்லாத நண்பா அப்படின்ட்டு மந்திரங்களை உச்சரித்து சக்தி ஆயுதத்தை வர வச்சு கடோத்கஜனை குறி வச்சு எஞ்சி விடுறார் கர்ணன். கடோத்கஜன் இறந்து விழுந்து விடுகிறார். அப்போ எல்லாரும் வருத்தப்படுறாங்க. பீமன் அழுகிறார், தன்னுடைய மகன் அல்லவா அப்படின்னு. அர்ஜுனன் தன்னுடைய அண்ணன் மகன் இறந்துட்டானேன்னு வருத்தப்படுறார். ஆனால் கிருஷ்ணன் மட்டும் சிரிக்கிறார். என்ன கிருஷ்ணா, என் பையன் இறந்துட்டதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு பீமனை சண்டைக்கு போகிறார் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் சொல்கிறார், எப்பா நான் உன் பையன் இறந்துட்டானேன்னு நினச்சி சிரிக்கலை, அர்ஜுனன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு நினச்சி சிரிக்கிறேன். இனிமேல் அர்ஜுனனை கொல்ல வல்ல ஆயுதம் எதுவுமே கர்ணங்கிட்ட கிடையாது, அதை நினச்சி சிரித்தேன் அப்படின்னார். ஆக இந்த சக்தி என்கிற ஆயுதத்தின் வல்லமை, வாக்கு கொடுத்தால் என்ன நடக்கும் என்கிற வல்லமை நாம் வருகின்ற தேர்தலிலும் காட்ட வேண்டும். கர்ணனைப் போல நாமும் வலுவான ஆயுதமாகிய ஓட்டு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை மீண்டும் ஒரு நாளில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.